சீமான் வந்துட்டு போலீஸ் அனுமதி தொடர்ந்து தந்தை பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி RSS பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலை தற்பொழுது சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை மறைமுகமாக இந்துத்துவ கருத்துக்களை பரப்பி வந்த சீமான் இப்பொழுது நேரடியாக பிஜேபி கால் ஊன்றுவதற்கு ஏதுவாக தந்தை பெரியாரை விமர்சனம் என்கின்ற பெயரில் அவதூறுகளை பரப்பி அவமானப்படுத்துகிற இழிவான செயல்களிலே ஈடுபடுகிற சீமானினுடைய செயல்பாடுகளை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு அவருடைய வீட்டை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து பெரியார் பேசாத கருத்துக்களை அல்லது மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, புராணங்களில் இதிகாசங்களில் உள்ள கருத்துக்களை எடுத்து எம்பிய தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை பெரியாரே சொன்னதாக அவதூறு பரப்பி RSSக்கு உதவியாக செயல்படுகிற சீமானை கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்பொழுதும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, பெரியாரிய அந்த கருத்துக்களை ஒழிப்பதற்காக RSSக்கு கைக்கூலியாக செயல்படுகிற சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, தமிழின உணர்வாளர்கள் தகுந்த பாடத்தை சீமானுக்கு கற்பிக்க கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு அடையாள போராட்டமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியார் பேசியதாக சொன்ன கருத்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று ஆதாரம் கேட்கக்கூடிய போராட்டமாகவும் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு வந்த ஆதாரத்தை காட்டுறது சீமான் பேசியிருக்காரு. அதாவது பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என்று இல்ல, அடிப்படையிலேயே பிழையானவர் சீமான் தான். பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் சீமானுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் புரட்டி பார்த்தால் பெரியாரோடு சீமானை ஒப்பிட்டு பேசுவதனாலேயே நாக்கு தூசிப்பட்டுவிடும் அல்லது அழுக்காகிவிடும் என்கிற நிலை இருந்தாலும் கூட இப்பொழுது சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. சீமானை போன்ற ஒரு அருவருக்கத்தக்க இழிவான வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? சீமானுடைய கடந்த கால வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவ்வளவு மோசமான வாழ்க்கை முறையை அவர் கையாண்டு வருகிறார் என்பதுதான். பெரியாரை சொல்லுவதற்கு எந்த தகுதியும் சீமானுக்கு கிடையாது என்பதுதான் உண்மையான. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் ஆதாரங்களை காட்ட வேண்டும். இல்ல, அதுதான் நீங்க ஊடகவியலாளர்கள்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட, மக்கள் கிட்ட தானே நீங்க பேசுனீங்க. இப்ப மக்கள் சார்பா தான் நாங்கள் கேட்கிறோம், தமிழர்கள் சார்பா தான் கேட்கிறோம். நீங்க ஆதாரத்தை காட்டணும். நீதிமன்றத்தில் காட்டினாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அப்படி பேசவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ நீங்கள் வந்து இங்கே கூடியிருக்கீங்க, சீமான் அவர்கள் வந்து அவர் இல்லத்தில் தான் இருக்காங்க, பல்வேறு நபர்கள் வந்து உருட்டுக்கட்டையோடு இருக்காங்க. எதுவும் ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்துடாதா? சீமான் வந்து எல்லா வகையிலும் போலிதான். உருட்டுக்கட்டையின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமோ, வீடுகள் முற்றுகை போராட்டமோ, அலுவலக முற்றுகை போராட்டமோ ஜனநாயக போராட்டங்களுடைய ஒரு வடிவம் தான். இங்கே ஆயிரக்கணக்கான பெரியாரிய தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். யாரிடமும் கட்டைகளோ ஆயுதங்களோ வன்முறையான நடைமுறைகளிலோ யாரும் ஈடுபடவில்லை. ஆனால் அரைகுறை வேக்காட்டுத்தனமாக கட்டையை வைத்துக் கொண்டு நாங்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் வன்முறையாளர்கள் யார்? வன்முறையை விரும்புகிறவர்கள் யார்? இதைத்தான் சீமான் விரும்புகிறார். இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், வன்முறை நடக்கணும், அதன் மூலமாக நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், அதன் மூலமாக பிஜேபிக்கு நான் சாதகமாக அல்லது பிஜேபியுடைய கருத்துக்களை ஏற்றார் போல் சிறப்பாக செயல்படுகிறேன் என்று தன்னுடைய எஜமானிகளுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்ட சீமான் நினைக்கிறார். எங்களை பொறுத்தவரை இது ஒரு அடையாள போராட்டம் தான். ஒருவேளை அந்த கட்டையோடு இருப்பவர்களோ ஆயுதங்களோடு இருப்பவர்களோ அல்லது ஏதேனும் நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேதி ஆதாரத்தை கேட்பதைப் போலவே நாளையும் தேதியும் கேட்கிறோம். வாருங்கள், நாங்களும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதைத்தான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே பல பேர் சீமானை நேரடியாக அது உரையாடல் மூலமாகவோ, விவாதத்தின் மூலமாகவோ, யுத்தத்தின் மூலமாகவோ, சண்டையின் மூலமாகவோ நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஆயுதங்களோடு நாங்கள் தயாராக வருகிறோம் என்பதை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 100க்கு மேற்பட்ட முறையில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனால் எந்த களத்திற்கும் அவர் வந்தது கிடையாது. இன்றைக்கு கூட நாங்கள் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த வீடு முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம்.
ஒருவேளை நெஞ்சிலே திராணி இருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டத்தை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது தானே, கட்டையோடு இருப்பவர்கள் இங்கே வர வேண்டியது தானே. ஆக இந்த பூச்சாண்டி வேலைகளை எல்லாம் சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாகரிக அரசியல் தலைவராக மாற வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை. மாறுவதற்கு சீமான் முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர்கள் நாங்க கோட்டையை முற்றுகிடுவோம், திராவிடர்னால வீடதை முற்றுகிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கோட்டை எந்த பக்கம் இருக்குன்னு கூட சீமானுக்கு தெரியாது. ஏன்னா சீமானுடைய அரசியல் கோட்டையை பிடிப்பது அல்ல. பிஜேபி கோட்டையை பிடிப்பதற்கு புல்லு வெட்டி கூட பாதையை சுத்தம் பண்ணி தரக்கூடிய பணியை சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால கோட்டை ஏற்கனவே தமிழர்கள் வசம்தான் இருக்கிறது. திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் வசமிடமிருந்து RSS அஜெண்டாவை ஏற்றுக்கொண்ட தமிழர்களிடத்திலே கைமாறுவதற்கு ஒருபோதும் பெரியாரிய உணர்வாளர்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டேன். பெரியாரியம் என்பதே தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்ல. அவங்க என்னை பேசுவது மூலமாக பெரியாரியத்தை வளர்த்துக்க முற்படுறாங்கன்னு சொல்றாரு. அவரே பாசையில சொல்ல சிரிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். பெரியாருக்கு நிகர் சீமானா? இது பேசுறதுக்கே அருவருக்கத்தக்க நகைச்சுவையான ஒன்று. பெரியாரினுடைய மயிற்றுக்கு சமமாக சீமானுடைய அரசியல் இருக்க முடியாது என்பதுதான் கள அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப போராட்டம் பண்றீங்க, அடுத்ததா தமிழ்நாடு முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசு நடத்துவதாக சொல்லிக் கொள்ளுகிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழக அரசு இது போன்ற நயவஞ்சர்களை, இது போன்ற கயவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார்